ஃபேக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கு சேப்பாக்ல சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி. 5வது பொசிஷனுக்கு வந்துட்டோம் சிஎஸ்கே. நாளைக்கும் ஜெயிச்சு இன்னும் முன்னாடி டேபிள்ல மேல போவோமா? அனலிஸ்ட் ஷியாம் இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் ஷியாம். சார் சொல்லுங்க. போன மேட்சே பயங்கர எந்தோ ஜெயிச்சிட்டோம். சரி மேல வந்துட்டோம் அப்படின்னு ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு சொல்லாமா தெரியல எனக்கு. அம்பானி பரம்பரைங்கிட்ட ஜெயிச்சு வந்திருக்கீங்க. ஆடாம ஜெயிச்சோம்னா அம்பானி பரம்பரை அப்படிங்கிறவங்க அம்பானி பரம்பரை ஜெயிச்சு வந்திருக்காங்க. இது சிஎஸ்கே பயங்கரமா வந்து அந்த ஒரு நியூ செட் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் சார் கண்டிப்பா. ஸோ சிஎஸ்கே இஸ் ஆன் நியூ ஹை. நாளைக்கு வந்து நைட் மேட்ச் கிடையாது ஆக்சுவலா. இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இரவா பகலான்னு பாதி பாதியில் விளையாடுற மேட்ச் இது. நான் சேப்பாக் வேற டியூ ஃபேக்டர், ஸ்பின்னு, பேஸு, பாட்டா பிச்சு என்ன நினைக்கிறீங்க? சார் நம்ம ஊர்ல வந்து இப்ப அடிக்கிறது வந்து இரவா பகலான்னு கிடையாது. பகல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற பகல் அவ்வளவுதான். ஜிடி நேத்து வந்து பெங்களூர்ல வந்து விராட் கோலி சுத்தி சுத்தி காமிச்சாரு. இப்ப இந்த நேரா போன விதான் சௌதா, இந்த ரைட் அடிச்சா வந்து கப்பன் பாகு, இப்படி லெஃப்ட் கட் அடிச்சா லால் பாகு, இந்த கீழே போனீங்கன்னா உனக்கு வந்து மெட்ரோ அப்படிங்கிற மாதிரி நாலாபுறமும் புரட்டி புரட்டி எடுத்தாங்க. அவர் புரட்டி எடுக்கிறது மிகப்பெரிய காரணம் நம்ம தமிழரான வாஷிங்டன் சுந்தர். அல்வா கேட்சை வந்து கையில விட்டுட்ட பிறகு அது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துச்சு. விராட் கோலிலாம் நீங்க வந்து 0ல விட்டீங்கன்னா அந்த மனுஷன் வந்து அடுத்தடுத்து 0 ஆட் பண்ணிட்டே போவார். 100, 50, 100, 150, 200 சொல்லிட்டு அந்த 0 ஆட் பண்ணி உங்களை வந்து காமிச்சிட்டு இருப்பாரு. சிராஜோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? அந்த கேட்ச் விட்டப்ப ஏன்னா சிராஜ் சொல்லிட்டு தான் போட்டாப்ல. சிராஜ் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணபடி கேட்ட போது சிராஜ் கிட்ட கேட்டாங்க, யாரு வந்து இங்க இந்த இந்த ஆர்சிபில யாரு வந்து முக்கியமான விக்கெட் அப்படின்னு கேட்ட போது விராட் பையான்னு சொன்னாரு. விராட் பையாக்கு டாடா பை பை சொல்லிட்டான்னு நினைச்சேன், பார்த்தா முதல்ல வந்து கேட்சை விட்டாரு. ஸோ வந்து அதே மாதிரி ஆர்சிபி ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா விராட்டோட அங்க ஒரு 50 இருக்கும். இது வரைக்கும் ஆர்சிபி ஜெயிச்ச எல்லா மேட்ச்ல விராட்டோட 50 இருக்கும். When விராட் ஃபெயில்ஸ் ஆர்சிபி ஃபெயில்ஸ். இதுதான் வந்து அவங்களோட அந்த அந்த ஒரு பாட்டம் லைன். ஸோ நேத்து வந்து குஜராத்துக்கு வந்து என்ன காமிச்சிட்டாங்க, சுத்தி காமிச்சிட்டாங்க, இந்த பெங்களூர் சுத்தி காமிச்சிட்டாங்க. நாளைக்கு சஞ்சு சாம்சன் மத்தியானம் வந்து இந்த நேரா போனா குரலகம், இந்த பக்கம் போனா எம்ஜிஆர் சமாதி, இந்த பக்கம் போனா உனக்கு வந்து மவுண்ட் ரோடு, என்ன பூஹாரி, அந்த பக்கம் போனா எக்மோரு, இந்த பக்கம் போனா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நாளைக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு டீம் வந்து ஆன் ரோட்ல இருக்காங்க, அவங்களோட ஹோம் கண்டிஷனை விட்டு வெளில ஆட வராங்க. இப்போ இதே வந்து அந்த ஸ்வாப் ஆச்சுன்னு சொன்னாங்க, லாஸ்ட் மினிட்ல ஸ்வாப் ஆச்சு, அங்க போய் இவங்க ஆட வேண்டியது, இங்க போய் அவங்க ஆட வேண்டியது, ஏதோ அங்க எலெக்ஷன்லாம் சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. அது இஸ் கோனா ஒர்க் இன் சென்னை ஃபேவர். சென்னை அவங்க ஹோம்ல அவங்க பேஸ்ல ஆட போறாங்க. இவங்க ஒரு ஒரு இதைத்தான் வந்து குஜராத் தமிழியன்னு சொல்லிட்டு எல்லா ஏகப்பட்ட தமிழன்ஸ் வச்சிருந்தாலும் அவங்க யாருமே இன்னும் அந்த ஒரு விஷயம் இல்லை. நேற்று தான் வந்து சாய் சுதர்ஷன் தான் நான் தான் இருக்கேன்னு சொல்லி கை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. வாஷிங்டன் அதுக்கு முன்னாடி ஏதோ மேட்ச்ல கை தூக்கி காமிச்சாரு, அதோட சரி. மற்றபடி இந்த ஸ்கேமருக் கான் சொல்லிட்டு ஷாருக் கான் சொல்லிட்டு ரொம்ப வருஷமா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. கேட்டா பினிஷருங்கிறாரு. அவர் டீம் ஃபினிஷ் பண்றாரா இல்ல ஆப்போசிஷன் ஃபினிஷ் பண்றாரா தெரியாது. அடுத்து சாய் கிஷோர்னு ஒருத்தர் பாவம், தனிக்கேன் தூக்குறது உங்களுக்கு அவ்வளவு பெரிய மனுஷன் தேவையா? அந்த 6 அடி 7 அங்கெல்லாம் அந்த மனுஷன் தேவையான்னு தெரியல. ஏன்னா அந்த மனுஷன் வந்து ஏதோ ஒரு வருஷம் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கிறதுக்கு ஏதோ கடுப்பாகி ஃபேஸ்புக் போஸ்ட்டோ ட்விட்டர்ல ஏதோ போஸ்ட்டோ போட்டிருந்தாரு. அந்த மனுஷன் நீங்க தனி தூக்கி வைக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குமார் குஷாகரா கொடுத்த சான்ஸை நேற்று வந்து சாய் கிஷோருக்கே கொடுத்திருந்தா கூட அந்த ஹைட்டுக்கு அவரோட அந்த ஹைட்டை வச்சுக்கிட்டு ஹி கேன் மேக் அந்த விராட் கோலிக்கு எப்பவுமே ஸ்பின்னு கொஞ்சம் வந்து 7 நாட்டு சனின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஒரு சட்டில் டிஃபரன்ஸ்ல பால் வந்து விழுந்ததுன்னா லைட்டா போச்சுனாக்க கொஞ்சம் 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 பிச்சில் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஜென்ரேட் அவர் ஹைட் முடிச்சு அந்த பவுன்ஸ் ஜென்ரேட் பண்ணாரு. ஏன்னா நேற்று ஜேசன் ஹோல்டர் பால்க்கே கொஞ்சம் தண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் லைட்டா வந்து அங்க வந்து கொஞ்சம் பால் அந்த ரித்தம் பிக் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டார். ஸோ இந்த ஒரு 7 அங்கலத்துல வந்து பால் இப்படி வந்து உள்ள விழும்போது கிட்டத்தட்ட ஒரு விராட்டோட ஹைட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு 2 அடியில இருந்து பால் மேல இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சாய் கிஷோர் அவ்வளோ ஹைட்டுக்கு அண்ட் கரெக்டான இடத்துல பவுன்ஸ் பண்ணா டேக் ஆஃப் ஆயிருக்கும். நேற்று அவரையே ஆடல தெரியல. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆடிட்டு போன ஆஷிஷ் கபூர் தான் அங்க இருக்கிறாரு. ஆனா எதுக்கு வந்து இவங்கெல்லாம் உட்காந்து ஆத்தி விட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. சத்தியமா வந்து எனக்கு போட்டு தெரியல. நாளைக்கு சேப்பாக்கில் ஆட வரும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க, சேப்பாக் கண்டிஷன் வந்து இவங்க எல்லாம் தெரிஞ்ச பிளேஸ் இருக்காங்க. சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வந்து பேர் என்ன ஷாருக் கான் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்க எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு கேட்டா அன்பார்ச்சுனேட்லி த ஆன்சர் இஸ் நோ. நீங்க வந்து சாய் கிஷோர் கூட சாய் சுதர்ஷன் கூட இது ஃபார்ம்ல வந்துட்டாருன்னு சொல்லிடலாம். பட் 100 எவ்வளோ பால் எடுத்தோன்னே அடிச்சாரு. இன்னொன்று அவரு 100ல வந்து பொறுமையாக அடித்தாலும் மற்றவங்க அவரோட பொறுமையாக அடிக்கிறாங்க. யாரும் உங்களுக்கு வந்து கில்லு வந்து கிட்டத்தட்ட வந்து 130 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாரு. பட்லர் 150 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறாரு. டாப் 3ல யாராவது ஒருத்தர் வந்து 170ல அடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். இதே நீங்க வந்து சொல்லலாம், சஞ்சு இதே மாதிரி 54 பால் தான் 100 அடிச்சாரு.
சஞ்சு 54 பால் 100, இவர் 58 பால் 100. 4 பால் அதிகமா சாப்பிட்டாரு. இது ஒரு மைனஸ். ரெண்டாவது, சஞ்சு அடிச்ச போது மத்த எல்லாருமே வந்து எல்லாம் கேமியோவா 170, 180, 200 அடிச்சாங்க. ஜேமி ஓவர்டன் 200ல ஸ்ட்ரைக் ரேட்டு, டெவால் ப்ரூவிஸ் 180 ஸ்ட்ரைக் ரேட்டு, சர்ஃப்ராஸ் கான் 170 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸ்ட்ரைக் ரேட் சரியா ஆடாம இருக்குது யாருன்னா டூபேவும் அந்த கார்த்திக் சர்மா அந்த பையன் மட்டும் தான். இந்த 2 பேர் மட்டும் தான் கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் இல்லாம ஆடினாங்க. மத்த எல்லாருமே டு த டீ வந்து அடிச்சாங்க. ஸோ இப்படி ஆடும்போது என்ன ஆகுது, ஆப்போனன்ட்டுக்கு வந்து சஞ்சு விக்கெட்டை விட்டு இவங்ககிட்ட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போணுச்சு. இங்க அப்படி கிடையாது. அவங்களே பொறுமையா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தர் இன்னும் ரொம்ப பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. ரொம்ப கிளாசிக்கலா தான் ஏன் வந்து இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து ஒரு பெர்மனன்ட் மெம்பருங்கிறத காட்டுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸை வந்து ஒயிட் பால்ல வந்து ஆடிட்டு இருந்தாரு. அந்த கலர் சட்டையை போட்டு அண்டர் த லைட்ஸ் பெங்களூர்ல ஆடுறதுலாம் சாதாரண டேலண்ட் கிடையாது. வந்த ஜேசன் ஓடர் மட்டும்தான் "டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில அந்த மனுஷன் பிடிச்சி விளாசுனதுனால தான் 206 வந்துச்சு. அந்த 206 வந்துச்சு. இல்லைன்னா இவங்க அடிச்ச அடிக்கு நியாயப்படி 197 ஃபார் 3 அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. இன்னொரு 5 பால் 6 பால் முன்னாடி விராட் வந்து முடிச்சுட்டு போயிருப்பாரு. பெங்களூர் வந்து முடிச்சுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நல்ல பாட்டா பிச்சில் உங்களுக்கு வந்து 230 நீங்க அடிக்கலைன்னா யூ ஆர் கான். 200லாம் வந்து உங்களுக்கு வந்து பத்தவே பத்தாது. சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்து எத்தனை ரன் அடிச்சாலும் பத்த மாட்டேங்குது. 2வது பேட்டிங் வரவன் அடிச்சுட்டு போறானே என்னன்னு கேட்டேன் நானு. ஆமா சார். இப்ப நம்ம சென்னையே பேட்டிங் ஃபெயிலியர் ஆன போதே வி ஸ்கோர் 200. ஆர்சிபி அகேன்ஸ்டா நம்ம சேஸ் பண்ணும்போது நம்ம டாப் ஆர்டர் ஃபெயிலியர். பட் இருந்தாலும் வி ஸ்கோர்டு வந்து அந்த ஒரு 200 வந்து ஸ்கோர் பண்ணோம். ஸோ 200 அடிக்கிறது சாதாரணமா அடிச்சிடலாம். கண்ணை மூட்டு அடிச்சிடலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து மொதல் மேட்ச்ல வந்து டாப் ஆர்டர் 2 பேர் விட்ட போது அடிச்சாங்களே. 200 அடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அந்த 200க்கு மேல எவ்வளவு அந்த மிச்சம் கொசுறு அது எவ்வளவு நீங்க அடிக்கிறீங்க அதுதான் மேட்டர். ஸோ 210 அடிக்கிறீங்களா, 220 அடிக்கிறீங்களா, 230 அடிக்கிறீங்களா தான் மேட்டர். நேற்று அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா நேற்று ஆர்சிபி கேம்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கடைசி ஓவர் இன்னும் ஒரு ஓவர் ஸ்பேர்ல அடிச்சாங்க. ஒரு ஓவர்ல நீ வந்து 30 அடிக்கிறதுலாம் வந்து இம்பாசிபிள். அண்டர் த லைட்ஸ், அண்டர் த சேஸ். ஏதோ ஒரு 2 பால் டாட் பால் இருந்தா கூட மேட்ச் உங்களுக்கு வின்னு. நீங்க 4 சிக்ஸ் விட்டு 2 டாட் பால், ஒரு பவுன்சரு, ஒரு வைடி ஆக்கர் கரெக்டா விழுந்துச்சு நீங்க நினைச்சு மேட்ச் வின்னு. ஸோ இந்த அப்ரோச் வரணும். கில் வந்து எனக்கு என்னவோ வந்து அந்த 99 ரன் லாஸ்ட்ல இருந்து இனிமே மீளாத மாதிரி இருக்கிறாரு. அந்த மும்பை கொடுத்த அடியில இருந்து அந்த ஒரு மீளாத மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ அதை வந்து சென்னை கண்டிப்பா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜில வரப்போறாங்க, என்ன டீமோட வரப்போறாங்க, இது ஒரு ஒரு கிளாசிக்கல் டாக். சேப்பாக்ல கிளாசிக்கலா ஒரு 180 அப்படி அடிச்சாங்கன்னா நம்ம கண்ணை முட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படியும் ஜெயிச்சிடணும் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். இஃப் ஜிடி பேட்ஸ் நாளைக்கு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா மும்பை கிட்டான அதே அப்ரோச் கரெக்டா 207 to 210 வைங்க. இவனுக்கு சேஸ் பண்ண மாட்டானுங்க. 3 பேர் தான், கில், சாய் அண்ட் பட்லர். இந்த 3 பேர் தூக்குனா மேட்ச் காலி. அதுக்கடுத்து நீங்க அதெல்லாம் வந்து கிளாசிக்கல் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ். இந்த நேம் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தேவாட்டியா, அப்புறம் ஸ்கேம்ருக் கான்னு சொல்லிட்டு அழகா டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. இல்ல ஓடி ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் பண்றோம். ஓடிஐ கிரிக்கெட் அழிஞ்சு போச்சு, ஓடிஐ கிரிக்கெட்டை பார்க்கவே முடியறது இல்ல, 90ஸ்ல எப்படி இருக்கும் கிளாசிக். அதை வந்து கன்ஃபார்மா ஆடுவாங்க. 100 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல அழகா 100 ரன் ஸ்ட்ரைக்ல ஆடி முடிச்சுட்டு போவாங்க. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த 110, 130, இந்த ஸ்ட்ரைக் 150 ஸ்ட்ரைக் ரேட்லாம் நீங்க வந்து 2008ல ஐபிஎல் ஆரம்பிச்ச போது அடிச்சிருந்தீங்கன்னா வாட் அ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2026 எனிதிங் லெஸ் தென் வந்து 170 இஸ் கன்சிடர் சின். அதுவும் டாப் ஆர்டர் பேட்டரா பவர் பிளேல உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து உள்ள இருக்கிறான். 2 பேர் தான் வெளில இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. 1996ல சனா ஜெயசூரிய கல்வித்தானாவும் கண்ணா மூட்டு அடிப்பாங்க. இப்ப அவங்களுக்குலாம் வந்து இந்த இந்த அவங்களுக்குலாம் அந்த காலத்துல அப்ப ஐபிஎல் ஆடப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அங்க வந்து சனா ஜெய்ச கழுவித்தானே. நம்ம ஊர்ல டெண்டுல்கர். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து சயித் அன்வர் வந்து அப்புறம் அமீர் சோயல். ஆஸ்திரேலியா எடுத்துட்டோம்னா மார்க்வா. எல்லாம் பிரிச்சு அடிப்பாங்க. தூக்கி வெளில அடிப்பாங்க. கண்ணா மூட்டு வெளில அடிப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் எடுத்து ரிச்சர்ட்சன்லாம் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். தூக்கி கண்ணா மூட்டு வெளில அடிப்பாங்க. இந்த இந்த மாதிரி வந்து ஆடணும். நீங்க இன்னுமே வந்து ஓகே ட்ராப் த ஹெட், ஹோல்ட் த போஸ், டாட் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு கிளாசிக்கல் ஆடிட்டு தெரியல. எனக்கு அவங்க வந்து நான் சொன்னேன் சார், அந்த லாஸ்ல இருந்து வர்றதுனால எது காஷியஸ் ஸ்கோர். நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவா அடிக்க போய் நம்ம கம்மியாவும் போயிடக்கூடாது. ஒரு டீசன்ட் ஸ்கோர் அடிச்சாங்க. அது வந்து குஜராத் அவுட் ஆஃப் த கேம். இப்போ பவுலிங்க்கு வருவோம். பேட்டிங்லலாம் பார்த்துட்டோம். பவுலிங்கில் ஐ திங்க் அகில் ஹுசைன் நம்மளோட சைடில் அகில் ஹுசைன், சௌத்ரி,
அது ஐ திங்க் நல்ல பேர் எல்லாமே. இல்ல இந்த கண்டிஷன் கரெக்ட்டான பேர் தான் வச்சிருப்பாங்க சார். உங்களுக்கு வந்து பேர் என்ன? அ ஏ அன்ஷுல் காம்போஸ் சூப்பர் ரிதம்ல இருக்காரு. ஸோ அவர நீங்க வந்து ஸ்ட்ரைக் பவுலரா வச்சுக்கலாம். தென் பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கு 2 விக்கெட் மினிமம் எடுத்து குடுத்த அக்கீல் ஹுசைன் பார்த்துக்கலாம். அக்கீல் ஹுசைன் ஹேஸ் அ குட் மேட்ச் அப் அகைன்ஸ்ட் சம்ஒன் லைக் ஒரு ஜாஸ் பட்லரோ, ஒரு வந்து இப்ப என்ன சுப்மன் கில்லோ. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்டு தி ஆங்கிள் பால் உள்ள ஆங்கிள் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்னா கூட அடிக்க ட்ரை பண்ணுவாரு. லெஃப்ட் ஹேண்டர்னா சாய் டேக் ஆன் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாய் இஸ் மோர் ஆஃப் அந்த ஒரு பேட்ட ஓங்குற ஆள் கிடையாது. தரையோட தரையா வந்து 4 அடிக்கிற ஆளு. உங்களுக்கு வந்து ஒரு தேவதத் படிக்கல் மாரி தூக்கி அடிக்கிற ஆள் கிடையாது. படிக்கல் நேத்து அடிச்சாரு பாருங்க தூக்கி 200 சைக்கிள் அடிச்சான். அந்த மாரி அடிக்கிற ஆள் கிடையாது. தரையோட தரையா ஆடுற ஆளு. ஸோ வந்து அக்கீல் ஹுசைன் வந்து போட்டாலும், இது அழகா நேரா வந்து அண்ணா பவிலியன் நோக்கி ஒரு ஸ்கொயர் டிரைவ், அடுத்து வந்து கலைஞர் கேஎம்கே டெர்ரஸ நோக்கி வந்து ஒரு ஃபிளிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அடிப்பாரே தவிர, தூக்கி மேல அடிச்சதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ வித் தட்ஸ் த கேஸ். நான் வந்து மேட்ச் அப் அகெயின்ஸ்ட் சுப்மன் கில் அண்ட் வந்து ஜாஸ் பட்லர் தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி ஜாஸ் பட்லர். அந்த மனுஷன் அப்பப்ப அந்த அந்த பழைய சந்திரமுகியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கிளிம்ஸ காமிச்சுக்கிறாரு. இன்னும் முழுசா சந்திரமுகியா வரவே இல்ல. ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சாரு. அப்புறம் அந்த சந்திரமுகியா வரவே இல்ல ஜாஸ் பட்லர். அவரோட விக்கெட் தான் குரூஷியல். பவர் பிளேல அவர் விக்கெட்ட தூக்கிட்டாங்கன்னா, நம்ம வந்து ஜிடிக்கு வந்து டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் வந்து. ஜிடிக்கு ஒரு வணக்கத்த போடுன்னு போட்டு போயிரலாம். யூசுவலா கேட்குற ஒரு கேள்வி. நாளைக்கு அப்படி சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணா பவுலிங்கா? மேட்சோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் எவ்வளோ பெர்சன்டேஜ் சிஎஸ்கே பக்கம்? குஜராத் டைட்டன்ஸ் சேசிங் பெரிய ஒரு டீம் கிடையாது. ஸோ அவங்கள சேசிங்லயும் குடுத்து பிரஷர் பண்ணவும் வைக்கலாம். ஏன்னா சேசிங்ல தான் தே லாஸ்ட் பை 100 ரன் மார்ஜின். நம்ம ஹர்திக் பாண்டியா மாரி யோசிக்காம, நம்ம வந்து சஞ்சு சாம்சன் மாரியோ, இல்ல வந்து ருத்துராஜ் மாரி யோசிப்போமே. வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட். நம்ம ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முடிச்சிரு. 210 போதும். அந்த 210 எடுக்கிறதுலயே அவனுங்க திணறிருவானுங்க. திணறுனோனே சோக் போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். வின் டாஸ், பேட் ஃபர்ஸ்ட். ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா எனக்கு வந்து கோயிங் வித் த கரண்ட் ஃபார்ம், ஐ வுட் சே லைக் சிஎஸ்கே ஹேஸ் 70% அண்ட் குஜராத் 30% பிகாஸ் ஆஃப் அந்த 30% எதுக்குன்னா, அந்த 10, 10, 10 அந்த 3 இதுக்காக 10 குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து சாய் சுதர்ஷனுக்காக இந்த ஒரு 10. அடுத்து நாளைக்கு சாய் கிஷோர் ஆட வச்சா ஒரு 10. இது இன்னொரு 10. இன்னொரு 10 தான் யாரு? தான் எதுக்கு இருக்கிறோம்? தன் ரோல் என்ன? தன் ரோல் கிளாரிட்டி என்னன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிற வாஷிங்டன் சுந்தருக்காக ஒரு 10. ஏன்னா அவரு பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. ஆனா என்ன ரோல் பண்றாரு? எதுக்கு பண்றாருன்னு தெரியாது. நாளைக்கு அட்லீஸ்ட் சேப்பாக்கம் வந்த மச்சான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இதுதான் ரோல் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி இது பண்ண அந்த மனுஷன் டிஎன்பிஎல்ல ஓப்பனிங்ல ஆடி 100 அடிச்சிருக்காரு சார். அவர் இப்ப இந்த மாரி ஆடுறது பாவமா இருக்கு. வாஷிங்டன் சுந்தர். ஸோ இதான் இது 70, 30 சார். தேங்க்ஸ் ஷாம். நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. முடிஞ்ச உடனே ஒன் மோர் ஷோ. தேங்க்யூ. பாய்.